வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோல நாங்க ஒரு புரோட்டாவுக்காக என்னென்னலாம் அவஸ்தைய அனுபவிச்சோம் அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. பசங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளில போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்னைக்கு வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்படி முடிவு பண்ணி வெளில கிளம்புன உடனே நம்ம மைண்டுக்கு வந்த ஸ்பாட் தான் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாட்ஷா ரெஸ்டாரண்ட். சென்னை வண்டியை டேரக்டா அங்கேயே விட்டுட்டோம். அங்க போய் பார்த்தா எங்களுக்கு பெரிய ட்விஸ்ட். என்னடான்னா அண்ணா இன்னைக்கு கடையே ஓப்பன் பண்ணல. அதையே என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி வேற ஏதாவது புது ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நாங்களும் கிளம்பிட்டோம். அப்பதான் நம்ம நண்பன் தினேஷ் எனக்கு ஒரு புது ஸ்பாட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி டேரக்டா வண்டி அங்கேயே விட்டுருந்தோம். எங்கேயாவது புரோட்டா கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயே வழக்கு போல பல்பு தான் கிடைச்சது. சரி விடாமுயற்சி தான் நம்மளுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும்னு சொல்லிட்டு நாங்களும் மறுபடியும் எங்களோட தேர்தல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். மதகடியில் ஒரு கடையை பார்த்தோம். ஆனா அங்கேயும் புரோட்டா இல்ல. நாங்களும் அப்படி இப்படின்னு ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆனா எங்கேயுமே எங்களுக்கு புரோட்டா கிடைக்கல. ஃபைனலா நம்ம இந்த பயணத்தை எந்த கடையில ஆரம்பிச்சோமோ அந்த கடைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கடையில நம்மளுக்கு புரோட்டா கிடைச்சது. அப்ப லிட்டரலி எங்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஃபைனலா நாங்களும் ஒரு வழியா புரோட்டாவை வாங்கிட்டோம். வெறும் புரோட்டா மட்டும் இல்ல, கொத்து புரோட்டா, இலை புரோட்டா, கலக்கின்னு நாங்களும் பல விதமான டிஷ்ஷஸ் இறக்கி விட்டோம். ஃபைனலா ஒரு வழியா இவ்வளோ ஐட்டத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வெற்றிகரமா கிளம்பிட்டோம்.